வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஹெவி டியூட்டி பிளெண்டர் மிக்சர் ஜாரோட இந்த பிளேடு தான் வந்து இப்போ நம்ம புதுசு மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஜாரில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள், இந்த பிளேடில் உள்ள பேரிங் வந்து அடியாயிருச்சு. அதனால தான் அந்த சாஃப்ட் வந்து லூஸாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஜூஸ் அடிக்கும்போது அந்த கேப் வழியாக அந்த தண்ணி பூரா வெளியாயிருது. அதனால தான் இப்போ நம்ம இந்த பிளேடு வந்து மாற்ற போகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த பழைய பிளேடை கழட்டிட்டு இதுக்கு பதிலாக இந்த புது பிளேடு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ஜாரோட மேலே உள்ள மூடியது கலட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டூல்ஸ் வரும். அந்த டூல்ஸ் நம்மகிட்ட இல்லை இப்போதைக்கு. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வேறு எதாவது இப்போ கலட்ட போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து 2 ஸ்டெட்டு போல்ட் எடுத்துருக்கோம். கலெக்டர் வந்து லெஃப்ட் சைடு தான். அவ்வளோதான், நம்ம அப்படியே கையில் கழட்டி எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம மேலேருந்து கீழே நடி ஒரு அழுத்தி விட்டோம்னா கீழே போய் விழுந்துடாது. அவ்வளோதான், நம்ம வந்து கழட்டி எடுத்தாச்சு. இவ்வளோதான். இது வந்து நம்ம உள்ளே மாட்டுறது, அந்த ஜாருக்கு உள் பக்கம் வர்றது. இது வந்து ஜாருக்கு வெளிப்பக்கம் வச்சு டைட் வைக்கிறது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து புதுசு பார்ப்போம். இதான் அது வந்து புது பிளேடு. இது அதேமாதிரி நம்ம கழட்டிட்டு அதேமாதிரி மாட்டிடலாம். த்ரெட் டைப் தான் இது. இப்போ நேராக உள்ள ஜாருக்கு உள்ளே வந்து உள்ளே வச்சு அமைக்கிறோம். அதில் வந்து பார்த்தோம்னா உள்பக்கம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வாசர் வரும். அது அதிலே இருக்கும். இப்போ நம்ம கீழே இருந்து ஒரு அழுத்தி விட்டோம்னா வெளியில் வந்துடும் இது. அதுக்கப்புறம் வெளியே நம்ம நேராக கொஞ்சம் டைட்டாக வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து மேலே உள்ள அந்த த்ரெட்டை போட்டு நம்ம டைட் வச்சுருவோம். இதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த இருக்கு பாருங்கள், இதுலேயும் வந்து வெளிப்பக்கமும் இதில் வந்து வாசர் வரும். அதே மாதிரி உள்பக்கம் போட்டு அந்த பிளேட்லேயும் உள்பக்கமும் வாசர் வரும். உள்பக்கத்துக்கு இந்த இடத்துல வாசர் வரும், வெளிப்பக்கத்தில் வந்து அந்த பக்கத்தில் வரும். இப்போ நம்ம ஓரளவு கை டைட் வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃபுல் டைட் வச்சுருவோம். இதுக்கு வந்து தனியாக நம்மளுக்கு டூல்ஸ் வரும். அந்த டூல்ஸ் நம்மகிட்ட இல்லை. அதனால் வந்து நம்ம 2 போல்ட் எடுத்து வச்சு நம்ம டைட் வைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம டைட் வச்சாச்சு. மாற்றியாச்சு உள்ள. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் அதை மாற்றுறது. இன்னும் வந்து நம்மளுக்கு அதோட டூல்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த படத்தை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் டூல்ஸ் இது கழட்டுறதுக்கு. அது நம்மகிட்ட இல்லை. அதனால் நம்ம வந்து போல்ட்டு போட்டு நம்ம கழட்டி எடுத்துடுவோம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஹெவி டியூட்டி பிளெண்டர் மிக்சர் ஜாரோட பிளேடு வந்து எவ்வளோ ஈஸியாக மாற்றலாம் அப்படிங்கிறத. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.